லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். டெல்லியில் நேற்று செங்கோட்டையில் நடந்த மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு கிட்டத்தட்ட 13 உயிர்களை பலி வாங்கியிருக்கு. ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களினுடைய கருத்துக்களையோ இல்லை இதற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அரசியல் சர்ச்சைகளை ஏற்படுத்துது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு குண்டுவெடிப்புகள் நடக்கும் போதும் அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளும் அரசாங்கத்துக்கு மேல இருக்குங்கிறது எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு இதற்கு மிக முக்கியமாக காரணங்களா நம்ம பார்க்க வேண்டியது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு துணையாக இருக்க வேண்டியது கிராஸ் பார்டர் டெரரிசம், பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய தீவிரவாதிகளை முன்கூட்டியே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இந்தியாவினுடைய நுண்ணறிவு பிரிவுகளுக்கு இருக்குது. இந்தியாவில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஐபி இருக்குது, ரா இருக்குது, என்ஐஏ இருக்குது போன்ற பல்வேறு அமைப்புகள் இதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமை. இது வெறும் பாஜகவினுடைய அரசாங்கத்தினுடைய கடமை, காங்கிரஸ் அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்குது. ஆனா 2014 இருந்து 2025 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தேர்தல் நேரங்கள்ல பல்வேறு குண்டுவெடிப்புகள் நடைபெற்றது. மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குது. ஆனால் இழந்தது மாபெரும் உயிர்கள், நம்மளுடைய ராணுவ வீரர்களுடைய உயிர்களாக இருக்கட்டும், பொதுமக்களுடைய உயிர்களாக இருக்கட்டும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உயிர் பலியை துச்சமாக மதித்து விட்டு அரசியல் களத்துக்குள்ள போறத அறம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்காது என்கிற பார்வையில வச்சுக்கிட்டா கூட, ஆனால் இதற்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்குமோ அப்படிங்கிற அந்த பார்வையையும் நம்ம புறந்தள்ளி விட்டு செல்ல முடியாதுங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அதுல மிக முக்கியமானது ஒண்ணு, புல்வாமால நடந்த 2019 நடந்த தாக்குதல். அந்த தாக்குதல்ல 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த காரணத்தை அதை ஒரு போஸ்டராக வைத்துக்கொண்டு 2019 ஜெனரல் பாடி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ல அதை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அதை நாங்கள் வெற்றி கொண்டதாக பத்தான்கோட்டுக்கு அதற்கப்புறம் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கை வைத்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக வீரர்களுடைய இழப்பை வைத்து அதை பிரபாகண்டா பண்ணது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். ஸோ இதற்கு அப்புறம் நடந்த இப்போதைய ரீசெண்டா நடந்த பஹல்காமனுடைய தேர்தல் நேரத்தில் நடந்த மற்றொரு ஒரு தாக்குதலையுமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உண்டு பண்ணது. பொதுமக்கள் பார்வையிலுமே அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் மிகப்பெரிய ஒரு விதமான பாரதிய ஜனதா கட்சியின் மேல் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸை தாண்டி அது ஏன் இப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் அத்தனையுமே தேர்தல் நேரத்தில் நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம புறந்தள்ள முடியாதுங்கிறது வச்சுக்கிட்டா கூட, ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்றொரு ஒரு விஷயம் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. யார் அதற்கு பொறுப்பேற்கிறது? இதற்கு வரைக்கும் நடந்த பல்வேறு தாக்குதல்களுக்கு யார் அதை பொறுப்பேற்கணும்? ஒரு அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்கணும். 2019 நடந்த புல்வாமா தாக்குதல்களாக இருக்கட்டும், இல்ல பஹல்காமனுடைய ரீசன்ட் தாக்குதல்களாக இருக்கட்டும், இல்ல இப்போதைய நடந்த டெல்லி செங்கோட்டையில் நடந்த தீவிரவாதத்தினுடைய தாக்குதல்களாக இருக்கட்டும், இதை முதல்ல கண்டறிய வேண்டியது ஐபியும் ராவும். இதற்கு அத்தனைக்கும் பொறுப்பாக இருக்கிறது இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதுல மிகப்பெரிய ஒரு தவறை இழைத்ததுக்கு அப்புறம், அவர்களுடைய பொறுப்பில் இருந்து தட்டி கழிச்சதுக்கு அப்புறம், பல்வேறு உயிர் பலிகள் ஆனதுக்கு அப்புறம் கூட அதற்கான பொறுப்பின்மையா ஒரு செயல்படுற இந்த அரசாங்கத்தை 2014 இருந்து 2025 வரைக்கும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இது அத்தனையும் மீறி அன்றைக்கு 2011 26 அன்றைக்கு மும்பையில் நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்ல அன்றைய ஹோம் மினிஸ்டர், மகாராஷ்டிராவோட ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், உடனடியாக ரிசைன் செய்தார்கள், தார்மீக கடமையை ஏற்று தார்மீக பொறுப்பை உணர்ந்து. ஆனா அதற்கப்புறம் நடந்த அன்றைய பிரைம் மினிஸ்டர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் உடனடியாக பிரஸ்ஸை மீட் பண்ணி உடனடியாக இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடந்ததுங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கட்ஸோ, அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான மிக முக்கியமான அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறது. ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா விட்டுட்டு ஓடாம அந்த ப்ராப்ளம்ஷிப்புக்கு நாங்க தான் அந்த ப்ராப்ளம்ஸுக்கு ஓகே, எங்களால் தவறு நடந்துடுச்சு, இந்த நாட்டு மக்கள்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் இந்த உறுதியை அளிக்கிறோங்கிறது ஒரு தார்மீக கடமையா எந்த அரசாங்கமும் பண்ணணும். அதை அன்றைக்கு மும்பை தாக்குதல் அப்போ திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கம் தெளிவாக பண்ணது. ஆனால் இன்றைக்கு நமது பிரதம மந்திரி பூட்டானுக்கு கிளம்பி போயிருக்கிறார். நேத்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் டெல்லியில நடந்தது. அவருடைய ஆல்ரெடி ப்ரீ பிளான்டோட ஷெட்யூல் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டார். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே பிரதம மந்திரி தான் அன்றைக்கு தாஜ் பாதி எரிந்து கொண்டிருக்கும் போது, மும்பையில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் தாஜ் ஹோட்டல் பின்னாடி பாதி எரிந்து கொண்டிருக்கும் போது அரசியல் படுத்தாதீங்கன்னு இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினர் கூக்குரலிடுறதை நம்ம சமூக வலைதளங்கள் மூலியமா பார்க்கிறோம். ஆனா இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைக்கு திரு மோடி அவர்கள்
தாஜ் ஹோட்டல் பாதி எரிந்து கொண்டு இருக்கும்போது முன்னாடி இருந்துகிட்டு இதற்கு மிகப்பெரிய பொறுப்பேற்க வேண்டியது காங்கிரசினுடைய அரசாங்கம் அப்படின்னு அன்றைக்கு தீவிரவாதி தாக்குதல் முழுமையாக அது சரி செய்யப்படலை. அந்த தீவிரவாதி தாக்குதல்கள் பல்வேறு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என்ஐஏ போன்ற பல்வேறு அமைப்புகள் அன்றைக்கு தீவிரமாக தேடுதல்ல இருந்து பல்வேறு கட்டங்கள்ல சென்று கொண்டிருக்கும் போது கூட அந்த இடத்துல திரு மோடி அவர்கள் ஒரு விதமான அரசியலை பண்ணார். ஆனா இன்றைக்கு அரசியல் பண்ணக்கூடாது, எந்த விதமான தாக்குதல்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சியில் நடக்கும்போது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர்கள் முன்வைக்கிறாங்க. இதை பொதுமக்கள் தான் கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத எந்த ஒரு அரசாங்கத்தையும், அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்ல பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கம் இருக்கட்டும் இல்ல ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசாங்கமும் இருக்கட்டும், மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிற ஒரு அரசாங்கத்துல இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல்கள் நடைபெற்றும் கூட ஒரு அரசாங்கம் அதற்கான அக்கௌண்டபிலிட்டியோ அதற்கான ஓனர்ஷிப்பையோ எடுத்து இந்த தேசத்தின் மக்கள் முன்னாடி நின்று இதற்கு காரணம் என்ன, இதனால் நடந்த பாதிப்பு என்னங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொருவனோட அரசாங்கத்தினுடைய கடமை. அதை தட்டி கழிக்கிற அரசாங்கத்தை இந்த மக்கள் மாமன்றத்துல நான் விட்டுறேன். இத புரிதலை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்றைய காணொளி உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Welcome to Leaders. I am Harish Ibrahim, bringing you voices that shapes politics, business and beyond. Stay tuned for more.